ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் விக்னேஷ். நான் என்னுடைய ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டியை முடித்துவிட்டு வீடு திரும்பலாம் என்று நள்ளிரவு 1 மணி இருக்கும். சாலைகள் விரச்சோடி கிடந்தன. என் கார் முழு வேகத்தில் பாட்டுக்களை போட்டுக்கொண்டு நான் ரொம்ப சந்தோஷமாக பாட்டை முணுமுணுத்தவாறு ஓட்டி சென்று கொண்டிருந்தேன். பாடல் வரிகள் என் காதில் ஒட்டி கொண்டது போல் என் மனதில் ஆழ்ந்த சந்தோஷமும் நிறைந்திருந்தன. எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் என் காரை வேகமாக ஓட்டி சென்றிருந்தபோது எந்த பயமும் எனக்கில்லை. அதற்கு காரணம் என் நண்பனின் பிறந்த நாளை முன்னிட்டு அங்கேயே செய்ததாக மதுவும் அறிந்துவிட்டுதான் வந்தேன். திடீரென்று நடுரோட்டில் ஒரு பெண் கை காட்டி காரை நிறுத்தச் சொன்னாள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த நேரத்தில் இந்த வேர்ச்சோடிய சாலையில் யார் இந்த பெண்? ஒருவேளை அவள் ஆபத்தில் இருக்க வேண்டும், அல்லது பெரிய ஆபத்து ஏதேனும் காத்திருக்க வேண்டும். என் மனதில் ஒருவித பயமும் தொற்றிக் கொண்டிருந்தது. இது போன்ற சமயங்களில் வாகன ஓட்டிகளை நிறுத்திக் கொள்ளே அடிக்கிற கூட்டமும் இருக்கிறார்கள். பெரும்பாலும் பெண்களை வைத்துதான் இது போன்ற சூழ்ச்சிகளையும் செய்கிறார்கள். ஆண்கள் பொதுவாக பெண்களை பார்க்கும்போது பலவீனம் அடைந்து உதவி செய்ய முன் வருவார்கள். அதனால்தான் பெண்களை வைத்து மறைந்திருந்து கூட்டாளிகள் வந்து கொள்ளை அடித்துவிட்டு செல்கிறார்கள். காரின் ஹைலைட் வெளிச்சத்தில் அவள் பால் போல வெள்ளையாகவே இருந்தாள். கூந்தல் காற்றில் கலைந்து அலைந்தபடியே இருந்தாள். நான் உடனடியாக காரை நிறுத்திவிட்டு வெளியே வந்தேன். அவள் என் அருகில் ஓடி வந்தாள். அவள் வந்த விதத்திலேயே அவள் பார்க்க அழகாக இருந்தாள். மனநலம் சரியில்லாதவள் போல் எனக்கு புரிந்தது. அவள் என் கையை பிடித்து கொண்டு, அண்ணா அண்ணா, என்னை கொஞ்சம் வீட்டில் விட்டு விடுங்கள். தெரியாமல் நான் இந்த பக்கமாக வந்துட்டேன். எனக்கு என் வீட்டோட அட்ரஸும் மறந்துவிட்டது. ப்ளீஸ் என்னை என் வீட்டில் கொண்டு போய் விடுங்கள் என்று கெஞ்சினாள். அவள் என் கையை பிடித்ததும் என் உடலில் ஒரு மின்னதிர்வு ஏற்பட்டது. இந்த அழகிய பெண்ணை பார்த்தவுடன் என் சுய நினைவை இழந்துவிட்டேன். என் கண்கள் அவள் மேல் பதிந்து அங்கிருந்து நகர மறுத்தன. இவ்வளவு அழகான பெண்ணுக்கு மனநிலை சரியில்லாமல் இந்த விரச்சோடிய சாலையில் தனியாக நின்று கொண்டிருக்கிறாளே. அவள் உதடுகளும் பன்னீர் பூ இதழ் போல் இருந்தது. அவள் முகத்தில் சிறிய புன்னகையும் இருந்தது. ஒரு நொடி என் இதயம் அந்த பெண்ணின் கன்னத்தை தொட்டு பார்க்க துடித்தது. ஆனால் எனக்கு அந்த தைரியமும் இல்லை. நான் அவளை பார்த்தேன். அவள் கண்களில் கண்ணீருடன் என்னை பார்த்துக் கொண்டிருந்தாள். தொடர்ந்து என்னை வீட்டில் விட்டு விடுங்கள். எனக்கு இருட்டை கண்டால் மிகவும் பயமாக இருக்கிறது என்றாள். இந்த நடுரோட்டில் அவளை விடுவது சரியில்லை என்று தோன்றியது. ஆனால் நான் அவளுக்கு லிப் கொடுத்தால் நான் நிச்சயமாக தவறு செய்து விடுவேன். அவளை பார்த்தால் எனக்கு மனதில் எந்தவொரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறது. அது தவறு என செய்ய தூண்டியது. நான் உடனே சுதாரித்துக் கொண்டேன். தலையை அசைத்து மறுத்தேன். அங்கிருந்து கிளம்ப என் காருக்குள் ஏற ஆரம்பித்தேன். நான் அவளைப் பற்றி தவறாக பேசுகிறேன் என்பதை என் மனம் புரிந்தும் கொண்டது. நான் ஒரு கணம் அங்கே நின்றதால் நான் ஏதாவது தவறு செய்துவிடுவேன் என மனசாட்சி என்னை உறுத்திக் கொண்டே இருந்தது. நான் காரில் ஏறுவதற்குள் தூரத்தில் எங்கோ ஒரு நாய் குரைக்கும் சத்தத்தை கேட்டு அவள் பயந்து என் பக்கத்தில் வந்து அணைத்துக் கொண்டாள். ப்ளீஸ் அண்ணா, என்னை வீட்டில் விட்டு விடுங்கள். எங்க அம்மா கவலைப்படுவாங்க என்று ஆழ ஆரம்பித்தாள். அவளின் கண்களில் பயத்தால் கண்ணீர் மின்னியது. அவள் குரல் அழுகையால் தழுதழுத்தது. இந்த நேரத்தில் அவள் மிகவும் அப்பாவியாக பேசினாள். திடீரென்று எனக்கு அவள் மீது ஒரு பாசமும் வந்தது. நான் அவளை என்னிடமிருந்து விடுவிக்க முயன்றேன். ஆனால் பயந்து அவள் என்னை பிடித்துக் கொண்டாள். இப்போது நான் என் மீது கட்டுப்பாட்டை இழந்துவிட்டேன். என் கைகள் அவள் இடுப்பை அணைத்தன. திடீரென்று என்னுடைய உதடுகள் அவளின் கன்னத்தை நோக்கிச் சென்றன. அந்த கன்னத்தில் அன்பின் முத்தங்களை பதித்தேன்.
என் பின்னால் மேலும் வலித்தது. அவள் என் கைகளில் சிக்கித் திணறினாள். நான் அவளை மேலும் இறுக்கி அணைத்தேன். அவள் இப்போது என்னிடமிருந்து விடுபட முயன்றாள். ஆனால் நான் அவளை விடுவிக்கவில்லை. அவளின் கன்னங்களை என் இரு கைகளிலும் ஏந்தி அவள் பெயர் கேட்டேன். என் பெயர் என்ன என்று கேட்டாள். எங்கே இருக்கிறாய்? சொல், அப்போதான் நான் உன்னை உன் வீட்டில் விட்டு விடுவேன் என்று அவளுடைய பேச்சைக் கேட்டேன். அவள் தன் துப்பட்டாவை கையில் சுருட்டியவாறு எங்க அம்மாதான் எனக்கு பெயர் வச்சாங்க. என் பெயர் பாத்தீங்கன்னா மாலனி. உன் பெயர் என்ன என்று கேட்டாள். அவள் பார்க்க மட்டுமில்லை, பேசவும் வெகுளித்தனமாகத்தான் இருந்தாள். அவளின் குணம் குழந்தை போலவே இருந்தது. அதனால் குழந்தை போல் செயல்பட்டாள். இவ்வளவு அழகான பெண் இந்த நேரத்தில் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். உன் பெயர் ரொம்ப அழகாக இருக்கிறது. உன் மாதிரி என்று சொன்னேன். நானும் அவளிடம், உன் வீட்டில் யாரும் இல்லையா? உன்னை எப்படி இப்படி வீட்டில் வெளியில் விட்டார்கள் என்று கேட்டேன். என் அம்மாவும் அப்பாவும் ஒரு ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். நான் அவங்களை தேடி வந்ததால்தான் இங்கே வந்துவிட்டேன் என்றாள். பின்பு அவள் தன் பையிலிருந்து ஏதோ ஒரு சீட்டை எடுத்துக் கொடுத்தாள். நான் பார்த்தேன். அதில் அவள் வீட்டு முகவரியும் இருந்தது. இந்த பெண் உங்களுக்கு எங்கேனும் கிடைத்தால் தயவு செய்து அவளை வீட்டுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அவர்களின் கருத்தை அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார்கள். அவளின் குடும்பத்தினர்தான் அந்த பையில் வைத்திருப்பார்கள். ஒருவேளை அவள் இதற்கு முன்பு பலமுறை தொலைந்திருக்கலாம். அதனால்தான் அவளின் குடும்பத்தினர் அவள் பையில் இந்த கடிதத்தை வைத்திருக்கிறார்கள். யாராவது அவளை வீட்டுக்கு கொண்டு சென்று விடுவார்கள் என்று நம்பியிருப்பார்கள். அவளின் வீடு சிறிது தூரத்தில்தான் இருந்தது. நான் ஏதோ யோசித்து அவளுக்கு லிப் கொடுத்தேன். ஆனால் இது என் மிகப்பெரிய தவறாக மாறியது. காரில் ஏறுவதற்கு முன் காற்றின் வேகத்தால் அவளின் துப்பட்டா பறந்து சென்று தொலைந்தது. அவள் துப்பட்டா இல்லாமல் என் காரில் ஏறிவிட்டாள். அவளின் அழகிய உருவம் என் கண்களின் முன் மீண்டும் மீண்டும் தோன்றியது. நான் ஒரு உறுதியான குணம் உள்ளவன். அழகான பெண்கள் என் பலவீனம் என்று சொல்ல வேண்டும். இதற்கு முன்னரும் நான் பல பெண்களுடன் நட்பு கொண்டிருந்தேன். அந்த நட்பு எல்லையை தாண்டிச் செல்லும். பெண்கள் சம்மதித்தால் மட்டுமே நட்பு நிறைவேறும். ஆனால் இது முதல் பெண். பெண்ணின் சம்மதம் இல்லாமல் என் மனம் அவள் பக்கம் சென்றது. அவள் காரில் உட்கார்ந்திருந்தாள். நான் நகங்களை கடித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க முயன்றாள். ஒருவேளை அவள் இந்த நேரத்தில் மிகவும் பயந்திருக்கலாம். என் இதயம் மீண்டும் மீண்டும் அவளை பார்க்க துடித்துக் கொண்டே இருந்தது. நான் அமைதியாக ஓட்டிக் கொண்டிருந்தேன். அதனால் அவள் தொடர்ந்து என்னிடம் ஏதாவது பேசிக்கொண்டே இருந்தாள். என் அசுத்தமான கண்கள் அவள் உடலை ஊடுருவியும் அவளுக்கு இந்த விஷயம் சுத்தமாகவே தெரியவில்லை. என் உள்ளே இருந்த மிருகம் விழித்துக் கொண்டது. நான் திடீரென்று காரை நிறுத்தி வெறிச்சோடிய இடத்தில் நிறுத்தினேன். அவள், அண்ணா, நீங்கள் ஏன் இங்கே வண்டியை நிறுத்துறீர்கள்? என் வீடு இங்கே பக்கத்தில் தெரியலையே என்றாள். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு காரின் பின் இருக்கைக்கு சென்றேன். மெதுவாக நான் அவளை நெருங்கினேன். பார்க்க பார்க்க நான் அவள் மீது முழுமையாக ஆதிக்கம் செலுத்திவிட்டேன். முதலில் அவளுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் நான் எல்லை மீறிய போது அவள் முழுமையாக நடுங்கினாள், அழுது கத்தினாள். என் பிடியிலிருந்து வெளியேற அனைத்து முயற்சிகளையும் செய்தாள். ஆனால் நான் அவளை அப்படியே கட்டுப்படுத்தியிருந்தேன். என் பிடியிலிருந்து அவளால் விடுபட முடியவில்லை. அவள் தொடர்ந்து ஒரே விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டிருந்தாள். அண்ணா, என்னை விட்டு விடுங்கள், எனக்கு கஷ்டமாக உள்ளது. என்னால் பொறுத்திருக்க முடியவில்லை. நான் என் அம்மா கிட்ட போகணும் என்றாள். ஆனால் நான் அவளை விடவில்லை. அவளுடன் இன்னும் சில நிமிடங்கள் இருக்க விரும்பினேன். நான் அவளுடன் நான் நினைத்ததை பார்க்க முடியாத அளவில் அனைத்தையும் அவளிடம் செய்துவிட்டேன். இதற்கு முன்பு நான் ஒருபோதும் பெண்ணின் சம்மதம் இல்லாமல் யாரையும் நெருங்கியதில்லை.
ஆனால் இன்று என் வாழ்க்கையில் முதல் முறையாக என்னோடு இருந்த கெட்ட சக்தி என் மீது முழுமையாக ஆதிக்கம் செலுத்திவிட்டன. சிறிது நேரம் கழித்து நான் அந்த பெண்ணை சிறிது தூரத்தில் விட்டுவிட்டேன். ஆனால் அவளை என் வீட்டுக்கு அருகிலேயே விட்டுவிட்டேன் என்பதை கவனித்தேன். அவளை காரிலிருந்து இறக்கிவிட்டு நான் வேகமாக என் காரை ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. என் உள்ளே ஒருவித அமைதியின்மை நிறைந்திருந்தது. இன்று நான் செய்ததை என் மனசாட்சி அனுமதிக்கவில்லை. எனக்குள் வெட்கம் என்னை கொன்றது. அந்த அப்பாவி மனநிலை இல்லாத பெண் என் ஆசைக்கு பலியானாள். அந்த பெண்ணுடன் கழிந்த தருணங்களின் போதே இன்னும் என் மனதில் இருந்தது. அதை வெளியேற்ற நான் முடிந்தவரை முயற்சி செய்தேன். வீடு வந்ததும் என் அம்மா என் வருகைக்காக காத்திருந்தாள். மிகவும் கவலையுடன், விக்னேஷ், ஏன் இவ்வளவு லேட் ஆயிருச்சு? வழக்கமா 10 மணிக்குள்ள வந்துருவா. ஏன் இன்னைக்கு 2 மணி லேட்டா வர என்றாள். அம்மாவின் பேச்சை கேட்டவுடன் ஒரு நொடி அந்த பெண்ணின் அழகிய முகம் என் நினைவில் வந்தது. ஆனால் நான் உடனே என் எண்ணத்தை உதறினேன். நான் இந்த நேரத்தில் இங்கிருந்து வருகிறேன் என்பதை அம்மாவிடம் சற்றும் வெளிப்படுத்தவில்லை. என் அம்மாவுக்கு சிறிதளவாவது சந்தேகம் வந்திருந்தால் என் உயிரையே எடுத்து விடுவாள். என் அம்மா என்னை இப்படி வளர்க்கவில்லை. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. நான் தவறான பாதையில் சென்று விட்டேன். எங்க அம்மாவுக்கு என் வளர்ப்பின் மீது பெரிய நம்பிக்கை இருந்தது. எங்க அம்மாவுக்கு தெரிந்த நான் ஒரு நல்ல பண்புள்ள பையன். எங்க அம்மாவுக்கு என் மீது பெரிய பெருமையும் இருந்தது. நான் வேகமாக என் அம்மாவின் கண்களை தவிர்த்தேன். நான் இன்று ஒரு பெண்ணின் மனதையும் மானத்தையும் கெடுத்துவிட்டேன் என்பது என் அம்மாவுக்கு தெரிய வந்தால் அவர் என்னை கொன்றே விடுவார். எனக்கும் 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். என் அம்மா எப்போதும் எந்த பெண்ணுக்கும் அநீதி இழைக்கக் கூடாது என்பதற்கு எதிராக இருந்தார். அம்மா, சரி, போய் கை கால் முகம் கழுவிவிட்டு வா, சாப்பிட சாப்பாடு எடுத்து வைத்திருக்கிறேன் என்றார். எனக்கு சாப்பிடும் மனநிலை இல்லை. நான் வெளியே சாப்பிட்டுவிட்டு வந்துவிட்டேன். நீங்கள் போய் தூங்குங்கள் என்று சொல்லி அறைக்குள் வந்துவிட்டேன். உடல் முழுவதும் ஒருவிதமான நடுக்கம் இருந்தது. கண்களுக்குள் அவள் வந்தாள். அவள் கண்ணின் வேதனை தேய்ந்து அலங்கும் குரல் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. எப்படியோ தூங்கி போனேன். ஆனால் சிறிது நேரத்தில் மீண்டும் விழித்துக் கொண்டேன். தொடர்ந்து அவளுடைய எண்ணங்கள் என்னை வாட்டி வதைத்துக் கொண்டே இருந்தன. அவளுக்கு தீங்கு இழைத்திருக்கக் கூடாது. நான் ஏதோ ஒரு பெரிய தவறை செய்துவிட்டேன். நான் எப்படி இதை செய்துவிட்டேன் என்று எனக்கு சிறிதும் தோன்றவில்லை. ஒரு கணத்தில் நான் அவளை அந்த இடத்தில் இருந்து வேறொரு இடத்தில் விட்டுச் சென்றிருந்தால் கூட எனக்கு எப்படியும் ஆகியிருக்காது. நான் தவறு செய்துவிட்டேன் என்ற எண்ணம் என் இரவை மிகவும் வேதனை நிறைந்ததாகவே ஆக்கிக் கொண்டே இருந்தது. அதிகாலையில் நான் மிகுந்த தவிப்புடன் எழுந்தேன். உடனே என் காரை எடுத்து நான் அந்த பெண்ணை விட்ட இடத்துக்கு ஓட்டிச் சென்றேன். என் இதயம் ஒருவித விசித்திரமான நிலையில் இருந்தது. அங்கே யாராவது என்னை பார்த்திருந்தால் என் ரகசியங்கள் வெளிப்பட்டு அனைத்தும் பலியாகும் என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணின் அப்பாவியான முகம் என் நினைவிற்கு வந்து கொண்டே இருந்தது. மாலினி என்ற அந்த மனநிலை சரியில்லாத பெண்ணை நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் அதே இடத்துக்கு சென்றேன். ஆனால் அங்கே சென்றதும் என் இதயம் ஒரு நொடி நின்றுவிட்டது. திடீரென்று என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. ஒருவேளை அவளின் குடும்பத்தினர் அவளை அழைத்துச் சென்றிருக்கலாம். ஆனால் இன்னொரு எண்ணமும் தோன்றியது. இந்த நேரத்தில் அவளின் குடும்பத்தினர் அவளை சென்றிருக்கவில்லை என்றால் என் போன்ற ஒரு கயவனிடம் அவள் மாட்டிக் கொண்டிருப்பாளோ என்று தோன்ற ஆரம்பித்தது. பலியாகி இருந்தால் என்ன செய்வது? அவளை தங்களுடன் அழைத்துச் சென்றிருந்தால் அந்த பெண்ணுக்கு என்ன ஆகியிருக்கும் என்ற சிந்தனை என் உயிரை பறத்தது. அந்த பெண்ணை அவள் வீட்டுக்கு மரியாதையுடன் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய கடமை. ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. மாறாக அந்த அப்பாவியான பெண்ணின் மானத்தை கெடுத்துவிட்டேன். அவளின் அப்பாவித்தனத்தை பறித்துவிட்டேன்.
நான் காலை வரை விழித்திருந்தேன். ஏனென்றால் எனக்கு தூக்கமே வரவில்லை. அம்மா எனக்கு காலை உணவை வைத்தபோது நான் அமைதியாக அதை சாப்பிட்டுவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டேன். ஒருவித விசித்திரமான வெட்கம், நான் அப்படியே செய்திருக்கக் கூடாது என்ற நினைவுகள் என் எண்ணங்களை வாட்டிக் கொண்டே இருந்தன. என் அலுவலக நண்பர்களும் என் இந்த சோகத்தை உணர்ந்தனர். அவர்கள் என்னிடம் பலமுறை எல்லாம் நல்லபடியாக இருக்கிறதா? உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார்கள். நான் மிகவும் உற்சாகமான பையன். எல்லோருடனும் விரைவாகவே பழகி விடுவேன். அலுவலகத்திற்கு சென்றவுடன் முழு அலுவலகத்தையும் நான் தான் கவனித்துக் கொள்வேன். முதலாளியும் என் மீது அதிகமாக பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் என்னையே மன்னித்து விடுவார். ஏனென்றால் நான் அவருக்கு பிடித்த ஊழியன். என்னால் அலுவலகத்தில் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல மனநிலையும் இருந்தது. அதனால் இன்று என்னை அமைதியாகவே பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். நான் நாள் முழுவதும் யாரிடமும் பேசவில்லை. ஏனென்றால் யாரிடமும் பேச எனக்கு மனமில்லை. ஒரு முறையில் அப்படியே சோர்ந்திருந்த என்னால் எதுவும் பேச முடியவில்லை. விடுமுறை முடிந்தவுடன் நான் வீடு வந்து சேர்ந்தேன். எங்க அம்மாவும் மீண்டும் மீண்டும், விக்னேஷ், எல்லாம் நல்லபடியாக இருக்கிறதா? இவ்வளவு கவலையாக இருக்கிறாய். ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டாள். என் அலுவலகம் 9 மணிக்கு முடிந்துவிட்டது. அம்மா, நான் வீடு திரும்புவதற்கு தைரியம் வரவில்லை. ஏனென்றால் என் சகோதரிகளின் முகம் என் கண்களுக்கு முன்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அந்த பைத்தியக்கார பெண்ணும் ஒருவரின் சகோதரியாக இருந்திருக்கலாமே. ஒருவரின் மகளாக கூட இருந்திருக்கலாம். நான் அப்படி செய்திருக்க கூடாது. நான் ஒரு பூங்காவில் சென்று உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். அங்கே போனவர்கள் என்னை பார்த்து கொண்டே சென்றார்கள். களைத்து போய் நான் வீட்டுக்கு வந்தபோது என் அம்மா அந்த கேள்வியை கேட்பது நியாயமாகவே இருந்தது. நான் ஒருமுறை என் அம்மாவை பார்த்துவிட்டு அமைதியாக என் அறைக்கு சென்று விட்டேன். அறைக்கு வந்ததும் நான் திடீரென்று அழ ஆரம்பித்தேன். தலையணையில் தலையை வைத்து மெல்லிய குரலில் அழுது கொண்டே இருந்தேன். நான் பாவம் செய்துவிட்டேன். மன்னிப்புக்கு அப்பாற்பட்டவன். இவ்வளவு அப்பாவியான பெண் எப்படி என்னை அண்ணா என்று அழைத்தும் நான் சிறிதும் யோசிக்காமல் அவளுடைய மானத்தை கெடுத்துவிட்டேன் என்று எண்ணி தினம் தினம் சித்திரவதையை சந்தித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது 2 நாட்கள் ஆகிவிட்டது. 2 நாட்களும் எனக்கு நிம்மதி இல்லாத உறக்கங்களே வந்து கொண்டிருந்தன. எனக்குள் ஏனோ அவளைப் பற்றிய ஞாபகங்கள் மட்டுமே தோன்றிக் கொண்டே இருந்தன. இந்த நிகழ்வு நடந்த 2 நாட்கள் ஆகியும் என்னுடைய நிலை மோசமாகிக் கொண்டேதான் போய்க் கொண்டிருந்தது. இரவுகளில் விழித்தவாறே கழித்தேன். காலம் ஒருவேளை வேலை செய்யும். அதுதான் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் மாலினி என்ற அந்த பெண் இன்னும் என் மனதிலிருந்து நீங்கவில்லை. நான் தினமும் இரவு அவளை விட்டுச் சென்ற அதே சாலைக்கு செல்வேன், ஏன் என்று தெரியவில்லை. என் இதயம் அந்த பெண்ணை ஒருமுறை பார்க்க விரும்பியது. என் கண்களை திருப்திப்படுத்திக் கொள்ள விரும்பியது. அந்த பெண் எப்போது நலமாக இருக்கிறாளா இல்லையா என்று தினம் தினம் சித்திரவதையை நான் கண்டு கொண்டேன். நான் இரவுகளில் தூங்குவதை விட்டுவிட்டேன். என் உணவு பழக்கமும் மாறிவிட்டது. முன்பு சிரித்து பேசிக் கொண்டிருந்தவன் இப்போது முற்றிலும் மௌனமாகிவிட்டேன். எல்லோரும் என் இந்நிலையை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். நீ பேசுவதை விட்டுவிட்டாய், உனக்கு என்ன பிரச்சனை, குறைந்தபட்சம் என்னிடமாவது சொல் என்று என்னுடைய அக்காக்கள் என்னிடம் கேட்டார்கள். என் சகோதரிகளும் என்னிடம் பலமுறை, அண்ணா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, தயவு செய்து சொல்லுங்கள், நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிந்தால் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார்கள். பின்பு நானும் எதுவும் பேசாமல் இருப்பதும் சிரிப்பதற்கு சிரிப்பதும் இல்லை என்று கேட்டார்கள். சகோதரிகளை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணின் முகம்தான் எனக்கு வேகமாக என் நினைவுக்கு வரும். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை நான் நினைத்துக் கொண்டே இருக்க, அவள் என்ன செய்கிறாளோ, எப்படி இருக்கிறாளோ என்ற ஒரே நினைவாகவே எனக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் எப்படியாவது அவளை கண்டுபிடித்தே ஆகஸ்ட் வேண்டும் என்று முடிவெடுத்தேன்.
ஒருவேளை இறைவன் என்னை மன்னித்து விட்டால் என் இதயத்திற்கு அமைதி கிடைக்கலாம். எத்தனையோ நாட்களுக்குப் பிறகு கோயிலுக்கு சென்றேன். அங்கே நான் இறைவனிடம் என் முன் நின்று செய்த பாவத்திற்கு மன்னிப்பு